ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை தொக்கு பண்ணலாம். கருவேப்பிலை நிறையா கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா அலசிட்டு அப்படியே ஃபேன் கீழே நல்லா ஈரம் போக ஒரு டவலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த கருவேப்பிலைக்கு தேவையானது காரத்துக்கு தகுந்த மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு. இது ரொம்ப ஈஸி தான். புளி ஒரு லெமன் அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி, காரம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம், இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு தடவை இதை நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லணுன்னா ஒரு கையால் 2 பிடிச்சப்படி அளவுக்கு கருவேப்பிலை இருக்குது. இது அரைஞ்சதுன்னா குறைஞ்சிரும். அதனால் மிக்சியில் நிறையா இருக்கே அப்படின்னு பார்க்க வேண்டாம். அரைஞ்சதுன்னா குறைவாயிடும். ஒரு தடவை வெறுமை அரைச்சின்ட்டு அப்புறமா நம்ம ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். ஜலம் விடாமல் அரைச்சின்ருக்கேன். ஏன் இப்படி அரைச்சிக்கிறோன்னா, உங்களுக்கு வந்து நைஸ் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வித்தவுட் வாட்டர் அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ வாட்டர் சேர்த்து நீங்கள் இன்னும் நைஸாகவே அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, வெழுமுனை அரைஞ்சிருக்கு. மருதாணி மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி. நல்லா நைஸாகவே அரைஞ்சிரும். நீங்கள் இப்படி அரைக்கலை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே ஜலம் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக வராது. திப்பி திப்பியாக இருக்கும் கருவேப்பிலை. அதுதான் இது அப்படி இருக்கட்டும். வாணலியில் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் இருந்தால் நீங்கள் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. எது வேணுமோ விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு, ஜீரகம். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜலம் விட்டு மீதியும் அரைச்சி. வெல்லம், புளி எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு வெல்லம். இந்த வெல்லம் இப்படி போடுறோமே தித்திக்குமோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையினுடைய டேஸ்ட் வந்து இந்த வெல்லத்தை எடுத்துட்டுரும். அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி, காரம், உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லாயிருக்கும், சூப்பராக. இதை வந்து நம்ம சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாது. புளி போட்டிருக்கோம் இல்லையா, இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கலரிண்டே இருக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கலரிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு பேன் பெருசாக வச்சு கலர்னிங்கன்னா சீக்கிரமாக அது கெட்டி ஆகிடும். ஆனால் அது கருவேப்பிலையோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ரத்த சோகைக்கு நல்லது. டயர்டாகிறோம் இல்லையா உடம்பு, அதுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸி. நான் வந்து இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் காமிச்சேன். நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே ஜாரில் போட்டு அரைச்சி இப்படி கலரிடலாம். அவ்வளோதான். இதை பெருசாக வச்சு கலர்னா என்ன அப்படின்னா, அந்த பாருங்க, பெருசாக வைக்கிறேன். சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படியே தலைன்னு தெளிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கலரிட்டு இருக்கனால தெரியல, இல்லைன்னா தெளித்து செவுரு எல்லாம் நாசமாயிடும். இல்லை, இப்படி தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சிம்மில் வச்சு கலரணும். கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடணும். 90% ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் சாப்பிடலாம். இப்போ இது கலரும் போதே பசியை தூண்டுறது அப்படியே இந்த வாசனை. இதை நீங்கள் ரொம்ப
நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறையா பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை வெறும் ஆன்லைனில் வறுத்து பொடி பண்ணி ஃபைனலாக அதை சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லது. வெந்தயம் சேர்க்குற பொருள் சீக்கிரம் கெட்டு போகாதும்பா, அதனால். இதுக்கு மேலே நம்மளால் பசி பொறுக்க இயலாது. வாசனை வந்து நம்மளை சாப்பிடுங்கிறது. அவ்வளோ அதில் நிறையா தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றா சாதம் சூடாக இருக்கணும், இல்லையா இந்த தொக்கு சூடாக இருக்கணும். இப்போ வந்து இது சூடாக தானே இருக்குது, அதனால் சாதம் சூடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். யம்மி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. புளி, அந்த பெருங்காய வாசனை, வெல்லம் போட்டதெல்லாம் அவ்வளோவா தெரியவே இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே கரெக்டாகவும் இருக்குது. விட்டமின் நிறையா இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மெயினாக அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அவசியமாக எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. மார்க்கெட்டில் கருவேப்பிலை சீப்பாக தான் கிடைக்கிறது. 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் நிறையா தருவாங்க. ஃப்ரெஷ் லீவ்ஸாக வாங்கி கம்ப்ளீட்டாக நல்லா அலசி டேபிளில் ஒரு ஃபேனில் போட்டு அந்த ஈரம் போக உணர்த்திட்டு பண்ணிட வேண்டியதான், ரெடி பண்ணிட வேண்டியதான். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃபனுக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ.